Hey guys, ஒரு சின்ன அப்டேட். ஓகே, நான் வந்து இன்னொரு செப்பரேட் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் டு டிஸ்கஸ் அபவுட் த ஜாப் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அரவுண்ட் ஜாப், ரைட்டா? இந்த சேனல் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மொத்தமாகவே வந்து உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட், டெக்னிக்கல் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும்தான். பட் அந்த சேனல் நம்ம புதுசாக ஆரம்பிச்சது வந்து ஒரு ஜாப்னா என்ன, எப்படி நீங்க வந்து ஒரு ஜாப் வந்து அப்ரோச் பண்றது, நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, ஒரு டிரான்சிஷன் நடத்தணும்னா எப்படி பண்ணணும், எங்க என்ன ஏது, இதெல்லாம் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த சேனலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். த மெயின் ரீசன் being that is நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் ஐ சி இட் இஸ் கெட்டிங் ஸ்பிளிட் இன்டு டூ, அண்ட் ரெண்டு பேரையும் ஒரே சேனல்ல கேட்டர் பண்றதுன்றது இட் இஸ் நாட் கன்வீனியன்ட் வே. அதனால ஓகே, ஸோ அந்த சேனலோட லிங்க்கை வந்து நான் ஐகார்ட்லையும் கொடுத்துருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் இது இருக்கும். ப்ளீஸ் கோ செக் இட் அவுட், அண்ட் இஃப் யூ லைக் த கண்டென்ட் ப்ளீஸ் டூ like, comment, share and subscribe to the channel. Okay, so hey guys, again இன்னைக்கு ஒரு டிவியேஷன் நம்ம ரெகுலர் பாத்தில் நடக்கிறோம். லாஸ்ட் கொஞ்ச நாள் நம்ம வந்து EDA பண்ணிட்டு இருக்கோம், ரைட்? ஸோ EDAல வந்து we have completed what we started with data preparation and then data analysis, missing valuesலாம் ஹேண்டில் பண்ணோம், ரைட்டா? அண்ட் ஃபீச்சர் செலெக்ஷன், ஃபீச்சர் இந்த பின்னிங் இந்த வேலையெல்லாம் பார்த்தோம், ரைட்? ஸோ இப்போ தான் நம்ம வந்து ஃபீச்சர் இன்ஜினியரிங்குள்ளே வரோம். ஸோ ப்ராப்பராக பார்க்கணும், டேட்டா கலெக்ஷன் முடிஞ்சிருக்கும், டேட்டா ப்ராசஸிங் முடிஞ்சிருக்கும், EDA ஓரளவு முடிச்சிருக்கும். இனிமேல் வந்து ஃபீச்சர் இன்ஜினியரிங் முடித்தா தான் நம்மளுடைய டேட்டாவை வந்து ப்ராப்பராக மிஷின் லேர்னிங் மாடலுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும், ரைட்டா? ஸோ இந்த வீடியோவில் இந்த அடுத்த ஒரு approximately 7-8 sessions varum. Okay, we are going to discuss in deep about the various techniques that is involved in the feature engineering. Okay, so when you say feature engineering is not just one part. நாம இதுக்கு பண்ண பார்ட்ஸ் இதெல்லாம் சேர்த்து தான் feature engineering குள்ளே வரும். Okay, so EDA வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பர் ஃப்ளோவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்கும், டேட்டா செட் இருக்குமா? ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய டேட்டா வந்துருக்கும், ரைட்டா? ஸோ இந்த டேட்டாவில் வந்து நம்ம அடுத்து என்ன பண்ணியிருக்கோம், நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் ரிட்ரீவ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ரிட்ரீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, மிஸ்ஸிங் வேல்யூ வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, தூக்கி தூர போட்டதா வேண்டாமா, இந்த பர்டிகுலர் டேட்டா நமக்கு தேவையா இல்லையா, நம்ம வந்து காலம்ஸ் எடுத்தோம்ல, ஒரே பேட்டர்ன் ஒரே மாதிரி காலம்ஸ் இருக்குது. அந்த நம்முடைய பேங்க் இதில் வந்து டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்களா இல்லையா, அந்த ஃப்ளாக் காலம், இதெல்லாம் தேவையே இல்லாத காலம். ஸோ இந்த மாதிரி வந்து வீல் டூ இட், ரைட்டா? அண்ட் இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபீச்சர் இன்ஜினியரிங் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் முடிச்சிட்டோம். ஓகே, இனிமே தான் வந்து ஃபீச்சர் இன்ஜினியரிங். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டேட்டா ப்ராசஸிங் கூட வச்சுக்கலாம். டேட்டா ப்ராசஸிங் பேஸ் லெவலாக வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸ்லாம் ஹேண்டில் பண்ணோம். இந்த மிஸ்ஸிங் வேல்யூலாம் வேணுமா வேண்டாமா, ரொம்ப கம்மியான மிஸ்ஸிங் வேல்யூ தான் இருக்குதுன்னா அதெல்லாம் தள்ளி விட்டுருப்போம், இல்லை காலம்ஸே தூக்கி தூக்க போட்டிருப்போம். ஓகே, இந்த மாதிரி டேட்டா ப்ராசஸிங் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து வந்து இதுக்கு அடுத்து தான் அந்த இன்ஜினியரிங் வரும், ஃபீச்சர் இன்ஜினியரிங். ஓகே, இந்த ஃபீச்சருங்கிறானே, ஃபீச்சர் என்னது? when you pick a data set, what will be the feature? The column name. Right, column name, the columns, they are the attributes. Okay, அதான் வந்து ஒரு ஃபீச்சர், சரியா? ஃபீச்சர் இன்ஜினியரிங் அடுத்து again we go with selection. ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து அங்கங்கே கை வச்சுருக்கோம். நம்ம இப்போ பண்ணியிருக்க அந்த இதுலேயே வந்து என்னன்னே டீட்டெயில்டாக தெரியாமல் we have brought it. போன செஷன்லேயே பின்னிங்லாம் பண்ணிட்டோம், ரைட்? ஓகே, அதெல்லாம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துருக்கணும். ஃபீச்சர் செலெக்ஷன், ஓகே, இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மாடல். அதுக்கப்புறம் தான் மாடல் தான் என்ன அல்காரிதம் அப்படின்னு கொடுப்பீங்க, ரைட்டா? அதுக்கப்புறமா தான் வாட் வில் டூ, மாடலை வந்து எவால்வேட் பண்ணுவோம்.
ஓகே. அண்ட் ஃபைனலாக வந்து டிப்ளாய். சரியா? இப்போ நாம் வந்து இந்த பார்ட் முடிச்சிட்டோம், இந்த பார்ட் முடிச்சிட்டோம், ஆல்மோஸ்ட் இந்த பார்ட் முடிச்சிட்டோம். இப்போது இந்த ரெண்டுமே நீங்கள் வந்து தனித்தனியாக பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஃபீச்சர் இன்ஜினியரிங்குள்ளே சேர்ந்தே வந்துடும். இதெல்லாம் ரெண்டுமே சேர்த்து ஃபீச்சர் இன்ஜினியரிங், ஃபீச்சர் செலெக்ஷன் ரெண்டுமே இதுக்குள்ளே வந்துடும். நீங்கள் இந்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி இட்ஸ் மேண்டேட்ரி யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஸ்டெப். யூ ஹாவ் டு. நார்மலாக வந்து இந்த ஃபீச்சர் இன்ஜினியரிங் பார்ட்டை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதில் நிறைய விஷயம் இருக்குது. ஓகே, இட்ஸ் நாட் லைக் ஒரு சின்ன கான்செப்ட்டு அப்படின்னு சொன்னால் நம்மளுமே ஸ்பீடாக போயிடலாம். பட் ஃபீச்சர் இன்ஜினியரிங்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மிஸ்ஸிங் வேல்யூ ஹேண்டில் பண்ணோம்ல, டேட்டா இம்ப்யூட்டேஷன், அதிலே நம்ம எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணோம். ஏன் மீன் போடணும், ஏன் மீடியன் போடணும், கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அந்த மாதிரி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள். அது மாதிரி ஃபீச்சரில் வந்து யூ வில் பி கன்ஸ்ட்ரக்டிங் ஃபீச்சர்ஸ். ஓகே, ஐ வில் டெல் யூ. ஃபீச்சர் இன்ஜினியரிங்கில் ஃபீச்சர் இன்ஜினியரிங்கை வந்து மேஜராக 4 நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஓகே, மெஜாரிட்டி ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அடுத்தது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, அதுக்கப்புறமா வந்து செலெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன வரும்? மிஸ்ஸிங் வேல்யூ மிஸ்ஸிங் வேல்யூ இம்ப்யூட்டேஷன், மிஸ்ஸிங் வேல்யூ இம்ப்யூட்டேஷன். ஹேண்ட் ரைட்டிங் தாறுமாறாக போகுதுல்ல, ரொம்ப நாள் ஆச்சு. So point is you have to listen to what I'm saying, not look at what I'm writing. Okay. Imputation. Okay. ஸோ இதில் என்ன பிரச்சனைனா இதெல்லாம் ஸ்லைடில் போட்டு காட்டலாம், பட் அந்த ஒரு லைவ்னஸ் வராது. அடுத்தது வந்து கேட்டகரிக்கல் ஃபீச்சர் ஹேண்ட்லிங். நம்ம என்ன இது வரல, ஒன் பார்ட் என்கோடிங் இருக்குல்ல. What is one part encoding? அந்த கேட்டகரிஸ்க்கு கோட். ஓகே சார், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒவ்வொரு கேட்டகரியை வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து குவாலிட்டேட்டிவாக இருக்கும். அதை குவான்டிடேட்டிவ் ஆக்கிறதுக்காக கோட்ஸ் மாதிரி வச்சு அதை நம்ம மிஷினுக்கு என்ன மாதிரி கோட் வைப்பீங்க? இப்போ சப்போஸ் இப்போ 3 கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்னா 1, 2, 3 அப்படியே வைக்கிறது. ஒவ்வொரு கேட்டகரிகள் நேம் அப்படி இல்லையா? என்கோட் லைப்ரரி யூஸ் பண்ணி 0 and 1 மட்டும்தான் இருக்கும். ஓ, 0 and 1 அப்போ தெரியல சார். உங்கள் கேட்டகரிஸ் இட் வில் பிகம் ஃபீச்சர்ஸ். அதான் பார்க்கலாம், நான் சொல்கிறேன். ஓகே 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 சார். ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் திங்ஸ் பிகாஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அண்ட் அடுத்தது வந்து ஸ்கேலிங். சரி, since we started from here, categorical feature handling, one hot encoding को ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஓகே, let us say there is one feature animal. அனிமலில் வந்து 4 வேல்யூ இருக்குது. cow, dog, goat, cat. இந்த 4 வேல்யூ இருக்குது. இதுக்கு இப்போ நீங்கள் ஒன் ஹாட் என்கோடிங் பண்ணணும். ஓகே, ஐடியலாக என்ன பண்ணுவோம், இப்படி வரும். கவு, டாகு, கோட்டு, கேட். சரி, உங்கள்கிட்ட 5 ரோ இருக்குன்னா ஃபஸ்ட் ரோவில் கவு இல்லை, டாகும் கோட்டும் கேட் இல்லை. ஓகே, அடுத்த ரோவில் கவு இருக்குது, டாக் இல்லை, கோட் இருக்குது, கேட் இருக்குது. அடுத்தது கவு இல்லை, டாக் இல்லை, கோட் இருக்குது, கேட் இருக்குது, எல்லாமே இருக்குது. லெட்ஸ் சே எல்லாமே அவைலபிளாக இருக்குது.
எல்லாமே அவைலபிளாக இருக்கும் வாய்ப்பு கிடையாதுண்ணா. சார் வெறும் 1 மட்டும்தானே சார் வரும்? என்னடா இல்லை சார், ஒரு ரோக்கு வெறும் 1 மட்டும்தான் சார் வரும். அதே தான் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே ஓகே, நாட் திஸ் ஒன். கிருஷ்ணா நீ சொல்லு. ஓகே சார், அதான் சார், இப்போ அந்த ஒரு ரோ இருக்குன்னா அதோட வேல்யூக்கு மட்டும் 1 வச்சுக்கிட்டு 1, மீதி எல்லாத்துக்கும் 0 வச்சிருக்கோம் சார். 1 ஹாட் அண்ட் கவு, டாகு, கோட்டு அண்ட் கேட். ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து இப்போ கவுனா கவு இருக்கு, அப்போ வேற எதுவுமே இருக்காது. ரைட். அடுத்தது வந்து டாக்னா டாக் மட்டும் இருக்கும், டாக் இருக்கும், which means the other numbers are not there. ஓகே ரைட்டா? இப்போ இந்த இதில் வந்து 0 0 1 0 0 0 0 1 இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்கோங்க. ரைட், இதுதான் பேசிக் ஒன் ஹாட் என்கோடிங். ரைட்டா? இப்போ நம்ம டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ண ஞாபகம் இருக்காது இல்லையா? டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் சார் உங்க கூட இல்லையா? அவங்க கிருஷ்ணா கூட பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணா கூட பண்ணியிருக்கீங்க. சரி, என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இப்போது நீங்கள் வந்து ஒரு டிராஃபிக் சிக்னலில் இருக்கீங்க. டிராஃபிக் சிக்னலில் உங்களுக்கு என்ன கலர் இருக்கும்? ரெட், க்ரீன், எல்லோ. ரெட்டு, க்ரீன், எல்லோ. இப்போ நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறேன், எங்கடா இருக்கேன்னு. நீங்கள் சொல்கிறீங்க இது மாதிரி டிராஃபிக் சிக்னல் நிற்கிறேன்னு. நான் கேட்குறேன் உனக்கு என்ன கலர் காரு அது சிக்னல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ரெட் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ரெட் இல்லை. ஓகே, ரெட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்கும்? ரெட் இல்லைன்னா அப்போ வேற என்ன கலர் அப்படின்னு? கிரீன் அண்ட் எல்லோ ரெண்டு தான் இருக்கு. ரெண்டு வேற என்ன கலர்னு சொல்றேன். அப்போ நீங்க என்ன சொல்றீங்க? கிரீனும் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. அப்போ எல்லோ. எல்லோன்றது டிஃபால்ட்டாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ரைட்? இப்போ எனக்கு 2 பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருந்தாலே என்னுடைய என்டையர் டேட்டா செட்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? என்னால் 2 பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு தேவை. இது இல்லை அப்படின்னா இது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ திஸ் is the degree of freedom n-1. Okay. Okay, the variance standard deviation கண்டுபிடிப்பா sometimes n-1 லாம் போட்டுருக்கோம். ரைட், variance standard deviation வராது, statistical testலாம் நிறைய டைமில் வரும். this is the இதுதான் அந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இதே கான்செப்ட் தான் ஒன் ஹாட் என்கோடிங் போகிறோம். forget that you have this column. Okay, இப்போ if I want to say which of this column is cat, how will you find out? இதில் எந்த ரோவில் கேட்டோட வேல்யூ இருக்குன்னு நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஒரு செகண்ட் யோசிச்சு சொல்லுவேன். இதுல வந்து கேட்டோட வேல்யூ இல்ல, இதுல இல்ல சார். நமக்கு கேட்டோட வேல்யூ இல்ல, பட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் வேர் தி கேட் இஸ். ஓகே, சோ 1 இருக்கு, அது இருக்கிற இடத்துல நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்ல, இல்லாத இடத்துல மட்டும் கேட்டோட வேல்யூ இருக்கும். எக்ஸாக்ட்லி. சோ 1 இருக்குன்னா இது வந்து கவ், டாக், கோட், எதுவுமே இல்ல, இந்த மூணுமே இல்ல அப்படின்னா ஃபைனலி இட்ஸ் a cat. யா. அப்போ இதை you can just drop it out. இந்த ஃபீச்சர் தூக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு தேவையான இன்டர்பிரேஷன் வரும். This is one hot encoding. Okay. ரைட்டா? இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ you have to go through every one of them in detail. Okay sir. சரியா? நம்ம எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள் இதிலே வருவோமே, நம்ம எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தா மிஸ்ஸிங் வேல்யூ இம்பிடேஷன். ஓகே, ஸோ
ஸோ நாம் மிஸ்ஸிங் வேல்யூஸை வேண்டாம் அப்படின்னு போட்டதுக்கு நிறைய ரீசன்ஸ் வச்சுருந்தோம். ஒரு சில இடத்துல அந்த பர்சன்டேஜ் ஆஃப் மிஸ்ஸிங் வேல்யூ வாஸ் வெரி லோ. அந்த ஆக்சுவல் டேட்டா செட்டில் அதோட இம்பேக்ட் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ என்ன பண்ணுறோம், வி ஜஸ்ட் ரிமூவ் இட். ஃபீச்சர் வைஸ்ன்னு செலக்ட் பண்ணோம். ஃபீச்சர் வைஸ் வந்து சில ஃபீச்சர்ஸில் வந்து மிஸ்ஸிங் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருந்தது. ரீப்ளேசிங் தம் won't மேக் எனி சென்ஸ், ஜஸ்ட் டைல்யூட் ஆகிடும். பட் அதுவே ஜொமேட்டோ டேட்டா செட்டில் பார்த்தீங்கன்னா என்னதான் அதிகமாக இருந்தாலும் அந்த ஆஃபர்ஸ் இதை வந்து நம்ம தூக்கி தூர போடலாம். ஸோ இந்த ஃபீச்சர் இன்ஜினியரிங் பார்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா உங்களுடைய டொமைன் எக்ஸ்பர்டிஸ் வச்சுதான். யூ ஹாவ் டு பி த ஜட்ஜ். ஸோ இந்த ஃபீச்சர் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் மட்டும் இட் இஸ் மோர் இன்டு யோர் அந்த ஒரு டேட்டா சயின்டிஸ்டோட மைண்ட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான். Okay, the more you are expertised in your domain, the more you are able to talk or more knowledge you have in your domain, the feature engineering will become better. Okay, you have to understand the data. Adha na sonna. So வந்து missing value imputation-லே default missing value na ella mean அப்படினு போனாங்க. Why don't you go for median? Why not mean? See, why not median? Just let us take an example. நமக்கு மிஸ்ஸிங் வேல்யூ இருக்குது. எந்த மிஸ்ஸிங் வேல்யூக்குமே நம்ம வந்து மீன் பண்ணல, எல்லாத்தையும் மீடியனாகவே பண்ணுவோம். வாட் வில் பி த இஷ்யூ? அவுட்லேயர் வந்து மீனை விட மீடியம் தெளிவாக நல்லா வேலை பார்ப்போம். அப்புறம் ஏன் மீனுக்கு போறீங்க? Obviously, since still you are getting the geometric question, right? Why you need a arithmetic question? Arithmetic question outliers ஓட இம்பாக்ட் இருக்குது. நீங்கள் அவுட்லேயர்ஸ் கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் இல்லை. So those are the things only the data scientist who is working on that problem can answer. For generalized, like you said, there's no generalized template for this. Generalized அந்த சிச்சுவேஷன்ல அந்த இடத்துல மீன் போட்டா ஏன் வராது? அப்போ you have to அதுதான் நம்ம எழுதக்கூடிய ஜஸ்டிஃபிகேஷன். ஒவ்வொரு ஆக்ஷனுக்கு இல்லை நான் ஜஸ்டிஃபிகேஷன் எழுதுங்கன்னு சொல்றது ரீசன் அதான். ஓகே ஓகே. ஸோ கேட்டகரி ஃபீச்சர் ஹேண்ட்லிங் இங்கே தான் வந்து 1 hot encoding. ஓகே, 1 hot encoding அது வந்து இங்கே தான் வரும். தென் அவுட்லேயர்ஸ் ஹேண்ட்லிங் நான் பார்த்தோம்ல, பாக்ஸ் பிளாட் போர்ட் அவுட்லேயர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஐக்யூஆர் சொன்னீங்கல்ல சார், நான் பார்த்து அதை செக் பண்ணேன். ரைட்டா, அவுட்லேயர்ஸ் ஹேண்ட்லிங் வரும். ஸ்கேலிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். let us take a small example. இப்போ வந்து ஏஜ் இருக்குது, சேலரி இருக்குது, பர்ச்சேஸ், ரைட்டா? இது வந்து இண்டிபெண்ட் வேரியபிள், இது நம்மளுடைய டிபெண்ட் வேரியபிள். இப்போ ஏஜை வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் எவ்வளோ வரும் ஏஜில்? அது மேக்ஸிமம் வேரியன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ வரும்? ஒரு 5, 6. ஓகே, ஏஜுக்கு வந்து ஒரு 5 வேரியன்ஸ் இருக்கும், ரைட்? இப்போ சேலரி எடுத்தீங்கன்னா வேரியன்ஸ் எவ்வளோ வரும்? ஒரு 20,000, 30,000 சேலரி கூட வரும் சார். 20,000 வேரியன்ஸ் இருக்குங்களா? When you are comparing these two features, how will you know they are giving the proper scale? அல்லது height and weight எடுத்துக்கோங்க. Height வந்து it will be in centimeter, இது வந்து it will be in kilograms. What is the possibility of bringing them together? எதை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணி எடுப்பீங்க? It's like comparing apples with oranges. Yeah. Right? Unless until you have an option or you have a concept where you can bring all of them into one single scale. அப்படிதானே? ஏன்னா the machine is not going to understand the numerical values or it's not going to understand the scale difference. ஓகே, அதை பொறுத்த வரைக்கும் அது நியூமெரிக்கல் வேல்யூ எல்லாத்தையும் ஒரே ஸ்கேலாக எடுத்து அது வாட்டுக்கு ப்ராசஸ் பண்ணிட்டு போயிடும். ஸோ யூ ஹேவ் டு பி தேர், யூ ஹேவ் டு டெல் த மிஷின், ஓகே
இது ஹைட் சென்டிமீட்டரில் இருக்குது, இது கிலோகிராமில் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு பிரிங் டவுன் டு அ ப்ராப்பர் ஸ்கேல் யூஸிங் சம் மெத்தட். I think there's one method which is follow x dash equal to xi minus x bar divided by sigma. Okay, so this normally this will be your mean and this will be your standard deviation. So when you do this, actually the number will get standardized. So in the மாதிரி நீங்க இது எடுத்தீங்கன்னா your mean will become 0. Your standard deviation will become 1. So this happens across all the features. When all the features are on the same scale, same mean and standard deviation, right? So இப்போ இந்த ஏஜ்க்கு 5 இருக்கு, இதோட சாலரியோட ஸ்டாண்டர்ட் டிவிஷன் நீங்கள் ஸ்கேல் டவுன் பண்ணி இதோட வேரியன்ஸையும் 5 கொண்டு வந்துட்டீங்கன்னு வைங்களேன், அல்ல இதோட ஸ்கேலையுமே 5லேயே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா by some method it will be easy for you to compare, right? Okay, does scale age and salary, are they have tightly correlated? அந்த மாதிரி அந்த அண்டர்ஸ்டாண்ட். ஸோ tightly correlation is just ஒரு random example I took. Okay, doesn't mean that these two has to be tightly correlated. Maybe there's no relationship at all. But you have to understand how you are scaling that, how what is the process you are doing, right? ஏதோ ஒரு காமன் ஸ்கேல் வச்சா யூ கேன் மெஷர், ரைட்டா? ஒருத்தங்க வெயிட் அதிகமாக இருக்கலாம், ஹைட் கம்மியாக இருக்கலாம். Doesn't mean that their BMI changes. BMI is combination of height and weight, but when you are comparing that on a whole with the data set, you won't be able to do that. Height மட்டும் நீங்கள் தனியாக கம்பேர் பண்ணலாம், weight, but these features will be in different scales. Yes, number of housing production, number of years, square feet of construction. How will you relate it? Unless until you bring them to one common scale வரலனா நம்மளால அதை இதுதான் நம்ம பண்ணிக்கலாம். See, உங்களுக்கும் எனக்கும் தெரியும், ஓகே இந்த மாதிரி நம்ம வந்து predict பண்ணலாம். But how will the machine understand? மாடல் பண்ணும்போது predict பண்ணாதப்ப அது பண்ணும், இம்ப்ராப்பரா பண்ணும். ஓகே. ஏன்னா அதை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஜஸ்ட் அ நியூமரிக்கல் வேல்யூ. ஓகே, ரைட்டா? நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ண சொல்கிறீங்களோ அதை வந்து அந்த மாடல் அதுக்கேற்ற வேலையை பார்க்கணும். ஸோ தேட் இஸ் வேர் த டொமைன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் டொமைன் எக்ஸ்பர்டீஸ் ஆஃப் த டேட்டா சயின்டிஸ்ட் கம்ஸ் இன்டு ப்ளே. அதனால தான் உங்கள்கிட்ட முதலே சொன்னது சூஸ் யுவர் டொமைன் அப்படின்னு. ஓகே. முன்னாடி அதாவது திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் எவால்விங். மிஷின் லேர்னிங்கோ டேட்டா சயின்ஸ் ஆரம்பித்த புதுசில் it was more into statistics. You were supposed to get more exposure on the statistical concepts. Eventually என்னாச்சு, the statistical concepts they found out what are the things that can be automated, and they automated it to that extent where you don't have to understand the math behind that at all. Like regression analysis பண்ணா there's like 4 lines of code. Import your data set, split your test train your model, create an object for the regression, give your training model, pass your test data, compare the result. Okay, இந்த இவ்வளோத்தையும் மட்டும் உங்களுக்கு 5 to 6 lines of codes தான் தேவை. Is that the actual thing அப்படின்னா? No. So now we are trying to understand the math behind that statistical part. That is one thing. But you are again the domain knowledge comes, ஏன்னா டொமைன் நாலேஜ் இருந்தால் தான் உங்களுக்கு சொல்ல முடியும். இப்போ மெடிக்கல் டொமைனில் ஒரு 2 ஃபீச்சர் இருக்குது, only then you can say எந்த ஃபீச்சர் எனக்கு வேணும் எந்த ஃபீச்சர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி பேங்கிங்கில் பார்த்தோம்ல ஃப்ளாக், அந்த ஃப்ளாக் காலம்ஸ் நோ அது எந்த ஒரு சென்ஸும் இல்லை, ரைட்? அண்ட் நம்ம நிறைய காலம்ஸ் இன்னும் அந்த நிறைய ஃபீச்சர்ஸ் நம்ம ட்ராப் பண்ணோம், ரைட்? ஸோ அதெல்லாம் வந்து how does that come? Only with your experience. And let us say there's around 500 columns இருக்கு. Your machine learning model will be too slow if it is working with 500 features. Okay, and it wouldn't know which feature you want and which feature you don't. அது வந்து நீங்கள் கொடுக்குற எல்லாத்தையும் எடுத்து அப்படியே அதை ப்ராசஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டோம். அவுட்லேயர்ஸோட இம்பேக்ட்
Let us say that this is your data, and you are planning to do the simple linear regression. உங்கள் டேட்டா அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி உங்கள் டேட்டா இருக்குது. You draw the best fit line, the best fit line falls like this. Why? You have an outlier. If you remove this single outlier, now இந்த outlier மட்டும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா your line will be like this. This will be your best fit line approximately. Right? You see the shift. Yes, sir. There are certain models which are getting impacted more when the outliers are present. So, Not all the models, certain models. இதுவே இப்போ லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கு அந்த தலைவலியே கிடையாது. Obviously, sigmoid curve is going to be like this. ஏதோ பாயிண்டில் இட் இஸ் கோனா சேச்சுரேட். அவுட்லேயே இருந்தாலும் அது கொஞ்சம் தள்ளி போய் சேச்சுரேட் ஆகும். ரைட்டா? Either you have to understand. So outlays, sometimes outlays are needed. Outlays வச்சு தான் உங்கள் மொத்த ப்ரொடிக்ஷனுமே இருக்கும். கிரெடிட் கார்டு ஃப்ராட் டிடெக்ஷன் உங்கள் அவுட்லேஸ் வச்சு தான் இருக்கும். உங்களுடைய கேன்சர் டிடெக்ஷன் அவுட்லேஸ் வச்சு தான் இருக்கும். ரைட்? சம்டைம்ஸ் அவுட்லேஸ் will not be the சேல்ஸ் ப்ரொடிக்ஷனில் அவுட்லேஸ் வச்சு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அவுட்லேஸ்லாம் வந்து ரொம்ப எக்ஸப்ஷன்ஸ். எவனோ தந்த பிச்சைக்காரமே வந்து வைப்பான், அவன் கையில் பை நிறைய காசு வச்சுருப்பான், வாங்கிட்டு போயிருப்பான். அதுக்காக நீ எல்லா பிச்சைக்காரனையும் கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சு ராஜா மாதிரி ட்ரீட் பண்ண முடியுமானா முடியாது. those are outlier cases. பட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் எல்லா செல்லும் நார்மலாக இருக்கும். டசன்ட் மேட்டர் டு யூ. There are few cells which are performing outside the defined parameters. Those are your concerns. So you should know உங்களுக்கு அவுட்லேயர் வேணுமா வேண்டாமா, அவுட்லேயர் வந்து எப்படி, இதெல்லாம் எப்படி நம்ம வந்து டிசைட் பண்ணுறது. No one can tell you that. அந்த டொமைன் நாலேஜில் ஓகே இதுதான் எனக்கு வந்து என்னுடைய கான்செப்ட், இதெல்லாம் இருந்தால் எனக்கு வந்து ப்ராப்பர் அவுட்புட் வரும். ஸோ that is what is the other thing which we are doing? Feature engineering. So I think almost in this section full-ஆக நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். Right? Now let's go for feature construction. Okay. Feature construction, let us say ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஓகே, 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்டு சிப்ளிங் இந்த மாதிரி நம்ம வந்து கவுண்ட் எடுத்துக்கிறோம். ஓகே, பேரண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க, சிப்ளிங் 3 பேர் இருக்காங்க. வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் திஸ்? it's a big family. Huh? Sir, members of the family sibling 3 பேர் இருக்காங்கன்னா இதே ஸ்கூல்ல படிக்கறாங்களா? இது சொல்லுங்க சார். Simple. You have to create a new feature. What feature will you create? Family count. Family count. So இங்க எத்தனை ஆச்சு? 5. 5. Okay. Now this is numerical data. You can convert that into categorical as well. That's what the binning concept comes in. With range, sir. 5 count, 10 count. Okay. You can say 0 na alone. 1, 2, 3 na smaller. Small family. Okay. 3 to 5 na medium. 5 plus na large. 5 plus na large. You can convert this feature will be this is constructed by the data scientist, which is not there by default. For student data set la எனக்கு இந்த ரெண்டு தான் இருக்கு. Family count is something which is constructed. இந்த மாதிரி வந்து அதுக்குள்ள categorization it is constructed. Right? இதெல்லாம் how is this getting done அப்படின்னா that is where your domain expertise comes in. So இன்னைக்கு கேட்கக்கூடிய டேட்டா சயின்ஸ், இன்னைக்கு அப்ளை பண்ணக்கூடிய டேட்டா சயின்ஸ் ரெஸ்யூம் மோஸ்ட்லி நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி டொமைன் எக்ஸ்பர்டீஸ் இருக்காது. ரைட்? Feature selection again. We would have seen this example.
இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடி. பார்த்துட்டு சார். இந்த பிக்சல் இமேஜ் I'll show you. இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்த வந்து நம்மளுடைய டீப் நியூரல் நெட்வொர்க்ஸுக்கு போகும்போது வில் கெட் திஸ். I'll show you. ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம், ஆனால் ஷுட் பி ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள். கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஓகே சரி, இப்போ வந்து இந்த இமேஜ் எத்தனை பிக்சல் பை எத்தனை பிக்சல்? இந்த rows and columns 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. ஸோ 18 by 18 அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுவே இப்போ வந்து ஒரு நியூரல் நெட்வொர்க்காக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா அதோட ஃபஸ்ட் லேயரில் அந்த நியூரான்ஸில் வந்து 18 into 18 neurons இருக்கும். Every pixel will be converted as this entire thing will be converted as matrix. Okay, this entire thing will be converted into matrix with 18 by 18 representation, ones and zeros are, and that entire thing will be converted into the activation line, first level of activation. Neural network first line of activation adha. So now இப்போ இதை பாருங்கள், every one of this pixel is converted into a particular feature, ரைட்டா? ஸோ இது வந்து நியூரல் நெட்வொர்க்லாம் போனீங்கன்னா எம்னெஸ்ட்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா they will have a lot of these kind of images, handwritten images. இப்போ 8 அப்படின்னு எடுத்துக்கிறாங்கன்னா இந்த 8 வந்து they would have converted into I think 28 by 28 pixel. ஓகே, அந்த மாதிரி வந்து 28 by 28 பிக்சலாக அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த 28 by 28 பிக்சலில் எவ்ரி சிங்கிள் பிக்சல் வில் பி கன்வெர்டட் அஸ் அ ஃபீச்சர். ஸோ இமேஜின் யூ ஆர் ஒர்க்கிங் வித் நம்ம 18 by 18 வருமே. வாட் இஸ் 18 by 18? 18 multiplied by 18, 324 features. பட் நமக்கு இந்த 324 ஃபீச்சர்ஸும் தேவையில்லை. we can simply ignore. இந்த ரோ ஃபுல்லாக இக்னோர் பண்ணிடலாமா? சாரி, இந்த ரோ ஃபுல்லாக இக்னோர் பண்ணி விட்டுருலாம். சேம் யூ கேன் டூ இட் ஃபார் திஸ் ரோ. ஓகே, இதை நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க. ஓகே, பை ஐசைட் நம்மளால் இதில் இக்னோர் பண்ண முடியுது. இதில் இருக்கக்கூடியது இந்த செக்ஷனை ஃபுல்லாக நீங்கள் இக்னோர் பண்ணலாம், ரைட்டா? யூ கேன் வாட் எவர் மெத்தட் யூஸ், கோரிலேஷன் யூஸ் பண்ணாங்க, சரி என்ன வேணால் யூஸ் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு தேவையில்லாத ஃபீச்சர்ஸு. ஸோ அண்டர்ஸ்டாண்ட். ஒரு எவ்வளோ பார்த்தோம்? 18 by 18 324 324 ஃபீச்சர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறது. அது எப்படி இருக்குது? அப்ராக்சிமேட்லி we reduce that into half and let us say ஒரு 200 ஃபீச்சர்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா the machine learning models performance increase, ரைட்டா? ஸோ பட் how will you decide which one wants? இப்போ இமேஜ் நான் போட்டு காமிச்சாலும் உங்களுக்கு ஈஸியாக வந்துடுச்சு. ஓகே, how will you decide which one you want and which one you don't? Okay. So the reason I am emphasizing this again and again is because this is purely dependent on the data scientist who is performing this process. வேற யாராவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க they might have a different opinion or they might have a different view on this. Okay. Yes. And this entire data இப்போ நம்ம வந்து சும்மா இந்த மாதிரி ஒரு டம்மி இதை வச்சு பண்ணிக்கலாம். பட் only when we choose the proper domain and understand the data indeed we can perform, right? Yes sir. So இது வந்து ஜென்ரல் ரூல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். பட் ஸ்பெஷலைசேஷன் நாலேஜ் அப்படிங்கிறது இட் இஸ் இம்பார்ட்டன்ட். த ஜென்ரல் ரூல் இஸ் லைக் வாட், மீன் எப்படி போடுறது, மீடியன் எப்படி போடுறது, மோட் எப்படி போடுறது, அதெல்லாம் ஜென்ரல் ரூல்.
Specialization is what comes when you picking your domain. நம்ம வந்து நீ டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னா ரேண்டமாக வில் அப்ளை ஃபார் ஜாப் ரைட் டேட்டா சயின்டிஸ்ட் நோ டேட்டா சயின்ஸில் இந்த டொமைன் pick your domain. So because see these things are happening because நம்ம resume வந்து first level of screening is done by ATS. இந்த டொமைனில் நீங்கள் இருக்கீங்கன்றது தெரியாத வரைக்கும் அது ஏடிஎஸ் வந்து உங்களை உள்ளே விடாது. ரைட், எனக்கு மெடிக்கல் டொமைனில் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் வேணும், நீங்கள் மெடிக்கல்னே உங்கள் இதில் போடவே இல்லை, யுவர் ரெஸ்யூம் இஸ் நாட் கோனா கெட் த்ரூ. ரைட்டா? யா. ஸோ தோஸ் ஆர் த திங்ஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, again நம்மளோட எல்லா கான்வர்சேஷன்ஸ் gonna come to one single place, that's your domain expertise. Domain expertise. அதனால தான் நான் சொல்கிறது எப்போவுமே ஒரு டொமைன் எக்ஸ்பர்டிஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கிருஷ்ணாவுக்கு வந்து அவனுக்கு மேனுஃபேக்சரிங், அகல்யா இஸ் இன் மெடிக்கல் தானே. வாட் எக்ஸாக்ட்லி இஸ் யூ டூ? ஹெல்த் கேர் தான். ஸோ அகல்யாவோட டொமைன் இஸ் இன் ஹெல்த் கேர். ஸோ கிருஷ்ணகா, நீ உனக்கு ஏதாவது ஒரு டொமைன் சூஸ் பண்ணிக்கோ. ஸோ சின்ஸ் யூ ஆர் நாட் ஹேவிங் தட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ், you can choose a particular domain, you can understand the knowledge. See, domain understanding அப்படின்றது ஃபுல்லாகவே தியரியாக தான் இருக்கும். இப்போ நீ வந்து ஒரு ஃபைனான்ஸ் டொமைன் எடுத்துக்கிட்டேன்னு வைங்க. ஸோ when someone says ஓகே எனக்கு வந்து ஓகே ஃபைனான்ஸ் ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணுங்கள், அந்த ஸ்டாக்கோட பிபிஇ ரேஷியோ இருக்குது, அந்த ஸ்டாக்கோட வந்து புக் வேல்யூ இருக்குது, அண்ட் அதோட பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி இருக்கும், லைன் ட்ரெண்ட் இருக்குது, இதில் வந்து எனக்கு ஃபீச்சர்ஸ் என்ன வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னா you have to understand what that book value is, what that PB is, what's that return on investment, everything, ROI, ROC, EBITDA, இதெல்லாம் ஃபைனான்ஸில் வரும். ஸோ you don't have to have the actual experience in finance, but when you go to interview and you say okay என்னோட டேட்டா செட் எல்லாத்தையும் நான் இந்த இதில் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி, and that depends on which company that is interviewing you. மெடிக்கல் கம்பெனியில் போய்ட்டு நீ ஃபைனான்ஸ் டொமைனை காமிச்சு போதும் இல்லை. ஸோ நவ் யூ ஹேவ் டு ஹேவ் லைக் 3-4 டொமைன்ஸ். யூ டோன்ட் ஹேவ் டு ஹேவ் த இன்டெப்த் நாலேஜ், பட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். மெடிக்கலில் போய்ட்டு இப்போ நான் வந்து இப்போது ஏதோ ஒரு இது சொல்கிறேன், காமன் டெர்மினாலஜிஸ் நிறையா இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ட்ரக்ஸோட சைட் எஃபெக்ட்ஸ், யூ டோன்ட் ஹேவ் டு நோ த நேம், எந்த ட்ரக்குக்கு என்ன சைட் எஃபெக்ட் தெரிய வேணாம். பட் ட்ரக் இருக்கும், அந்த ட்ரக் கொடுத்தா ஒரு சைட் எஃபெக்ட் இருக்கும், பிளஸிபோ எஃபெக்ட்னா என்ன, இந்த மாதிரி ஒரு காமன் என்ன சொல்கிறது, ஜஸ்ட் டு மேக் யூ சவுண்ட் ஸ்மார்ட் டெர்மினாலஜிஸ் கொஞ்சம் இருக்கும். ரைட்டா? அதை வச்சு யூ கேன் மேனேஜ் இட் அவுட். ஓகே, யா, மற்றபடி எவ்ரிதிங் இஸ் பிளெயின். சரியா? அடுத்தது மீன், வேறு என்ன இருக்குது, ஃபீச்சர் செலெக்ஷன் ஆமாம் இப்போ தான் பேசணும். எந்த ஃபீச்சர் நமக்கு வேணும், எந்த ஃபீச்சர் நமக்கு வேண்டாம், அதை வந்து ஒரு டொமைன் எக்ஸ்பர்டிஸ் தான் சொல்லுவாங்க. நம்மளா ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் பண்ணும்போது நாம் வந்து இதை நிறைய தடவை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆல்ஃபா சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூ யார் சொல்லுவாங்க அப்படின்னா அது வந்து அந்த டொமைன் எக்ஸ்பர்டிஸ் தான் சொல்லுவார். என்னோட கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் எவ்வளோ இருக்கணும், 0.1 0.5 இல்லை 1% 5% 10% அப்படின்றதெல்லாம் அந்த டொமைன் எக்ஸ்பர்டிஸ் தான் சொல்லுவாங்க. மெடிக்கல் டொமைன் எக்ஸ்பர்டிஸ் வந்து அவங்க வந்து இல்லை எனக்கு வந்து 1% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் வேணும் அப்படின்பாங்க, என் டேட்டா அக்யூரசி வந்து ரொம்ப வேரியேஷன்லாம் இருக்கக்கூடாது அப்படின்வாங்க. சம்டைம்ஸ் ஃபினான்ஸில் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, ஸோ 5% வச்சுக்கோ, இல்லை வேறு ஏதாவது ரிசர்ச் வந்தாங்கன்னா அவங்க 10%. இதெல்லாம் வந்து அந்த டொமைன் எக்ஸ்பர்டிஸ் தான் அவங்க they will give you the answer. ஓகே, ஃபைனலாக என்ன இருக்குது, ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் நல்ல எக்ஸாம்பிள் என்ன இருக்குது, அந்த டொமைன் எக்ஸ்பர்டீஸ் சொன்னாலும் அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீச்சர் செலெக்ஷன் சம்டைம்ஸ் ஒரே டேட்டானாலும் மாறுது. பட் ஸ்டில் whose call is that?
Yes. Whose call is that? Domain expertise தான் சொல்லுங்க. டேட்டா ஒரே மாதிரி தான் வரும். இப்போது வந்து ரெண்டு ஃபீச்சர் சேம் பிஹேவியரில் இருக்குது. எந்த ஃபீச்சரை வேண்டாம்னு சொல்லணுன்றது யார் சொல்லணும்? டொமைன் எக்ஸ்பர்ட் தான் சொல்லணும். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டோட நீங்கள் சொன்ன அதே தான். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டோட அசோசியேட் ஆகா இல்லையாண்டது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்களால் முடியணும்ல. இஃப் யூ டோன்ட் ஹவ் தட் எக்ஸ்பர்டீஸ் இன் த டொமைன், யூ ஆர் ஜஸ்ட் அ டேட்டா இன்ஜினியர். ஹவு வில் யூ அண்டர்ஸ்டாண்ட் விச் ஒன் இஸ் நீடட்? நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்ஃபர் தான் பண்ண முடியும். ஆனால் அவங்க தான் கால் கொடுப்பாங்க. பட் இன்ஃபர் பண்ணுறதுக்காக உங்களுக்கு தெரியணும். அது நமக்கு தெரியணும். நம்ம ஸ்டடி பண்ணி இப்போ லெட் அஸ் சே ஏஜ் இருக்கு, சேலரி இருக்கு, அண்ட் பர்ச்சேஸ் இருக்கு. நீங்கள் ஃபீச்சர் ஸ்கேலிங் பண்ணிட்டீங்க, ஏஜையும் சேலரியும் ஒரே ஸ்கேலுக்கு வந்துட்டீங்க. இப்போ நான் எதை வச்சு ப்ரொசீட் பண்ணுன்றதை நீங்கள் எதை வச்சு நான் வந்து எனக்கு பர்ச்சேஸ் நடக்குமா இல்லையான்னு டிஃபைன் பண்ணுவேன்றதை நீங்கள் எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க? விச் ஆர் இந்த ரெண்டு எந்த ஃபீச்சர் நீங்கள் வந்து டாப் பண்ணுவீங்க? யூ ஹேவ் டு டாப் ஒன் ஆஃப் தீஸ் ஃபீச்சர்ஸ். ஏஜ் சேலரி எதுன்றது டொமைன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். This directly depends on your problem statement. Okay. Okay, let us say the salary is 10,000 and the age is 25 and there's and there's age 35 and the salary is 1 lakh and the age is 40 and the salary is 2 lakhs. இப்போ சொல்லுங்கள், எனக்கு ஒரு விஷயம் பர்ச்சேஸ் நடக்குமா நடக்காதான்னு? Or let us say age is like 17 and salary is, let's say, 20,000. Make it some meaning. Now I need to understand whether my product will sell or not. Yeah, people with a high age and high salary purchase chances. Sorry, that is your inference, right? Okay. I'm going to sell them a roller sneaker. Roller sneaker தெரியல? ஷூலே வந்து வீல் வச்ச ஸ்னீக்கர். அது வந்து high age and high salary will the sale happen? obviously scenario மாறி இருக்கு சார். இது வந்து யங்ஸ்டர், அதாவது below 18 age and schools அந்த இதுல தான் வாங்குவாங்க. So now had you dropped base உங்களோட இதில் salary base பண்ணி இப்போ நீங்கள் இந்த ஃபீச்சரை ட்ராப் பண்ணியிருந்தீங்கன்னா what will happen? Both of them will have, பார்க்கும்போது blind ஐயா பார்க்கும்போது both of them will have the same impact. If you had dropped age and retained salary and proceeded further, what do you think would have happened? நம்ம வந்து salary base பண்ணியே பண்ணிருக்கோம். So obviously the machine is going to say, okay, higher the salary, higher the sale is going to happen. அது இந்த scenario work ஆகுது சார். Let us say you are selling a Rolex. Who's going to more likely to buy a Rolex? Rolex வந்து people with high salary. Okay, and the time if you had you drop down salary based on your previous experience, and higher age doesn't really mean that their salary is going to be higher. Yeah. Right? That, like I said, that this is where the domain expertise play a major role. Right? நீங்கள் வந்து உங்கள் மாடலுக்கு என்ன டேட்டா கொடுக்குறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணி அனுப்புறதே இந்த ஃபீச்சர் இன்ஜினியரிங் பார்ட்டில் தான். ப்ராப்பர் டேட்டா ப்ராப்பராக கிளியர் பண்ணி நீங்கள் உள்ளே கொடுத்தா தான் உங்கள் மாடல் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். See, there's this saying, crappy, okay, அது எப்படி சொல்லுவாங்கன்னா, crappy model with a proper input will perform better than a proper model with a crappy input. Crappy model with a proper input. Okay. ரைட்டா? அதாவது உங்கள் மாடல் வந்து ரொம்ப அட்வான்ஸ் மாடலாக இருக்காது, பட் the data that is going will be proper. It will perform better than the advanced model which is getting proper data. Okay, அதனால வந்து you have to be very keen on the data which is getting in. The parameters sometimes என்ன ஆகும்னா நமக்கே தெரியாம parameters data வந்து evolve ஆகும்.
தட்ஸ் what the feature construction comes in. நமக்கே தெரியாது இப்படிலாம் ஒரு டேட்டா இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிட்டீங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபேமிலி கவுண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னே சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பின்னிங் பண்ணிட்டோம். இமேஜின் த சேம் ஹேப்பனிங் வித் ட்ராக் டெஸ்ட். A new feature evolves that I for detail can be tracked only by that domain expertise. Okay, so the core idea is if you want to become better in your feature engineering, pick a proper domain. Okay, இவ்வளோ நாள் நம்ம வந்து அப்படியே வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா மிஷின் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த டொமைன் அதெல்லாம் அவ்வளோ பெரிய இம்பேக்ட் இருக்காது. ஏன்னா உங்கள் டேட்டா ப்ராப்பர் ஆகிடுச்சு. இந்த ரெக்ரெஷன் மாடல் நீங்கள் எந்த டொமைனில் எந்த டேட்டாவில் அப்ளை பண்ணாலும் ஒரே மாதிரி தான் வரும். ஸோ திஸ் டொமைன் நாலேஜ், திஸ் டொமைன் அந்த எக்ஸ்பர்டீஸ் வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல் அப் டில் த ஃபீச்சர் செலெக்ஷன். என்ன ஃபீச்சர் இன்ஜினியரிங், ஃபீச்சர் செலெக்ஷன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நேராக வீல் மூவ் டு எம்எல் மாடல். ஸோ ப்ராக்ரஸ் இப்படி தான் வரும். டேட்டா கலெக்ட் பண்ணுவோம், ப்ராசஸ் பண்ணுவோம், அனலைஸ் பண்ணுவோம், எக்ஸ்பர்டி டேட்டா அனாலிசிஸ் வரும், ஃபீச்சர்ஸ் இன்ஜினியரிங், ஃபீச்சர் செலெக்ஷன், தென் தட் டேட்டா ஃபைனலி விஷுவலைசேஷன்லாம் போட்டு இடிஏ ரிப்போர்ட் அடிக்கணும். இடிஏன்னு வரும்போதே இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் எக்ஸ்ப்ளரேஷன், அனாலிசிஸ், ஃபீச்சர் இன்ஜினியரிங், ஃபீச்சர் செலெக்ஷன், விஷுவலைசேஷன், இதெல்லாம் சேர்த்து தான் உங்கள் இடிஏ ரிப்போர்ட். எல்லாம் சேர்த்து தான் உங்கள் ப்ராப்பர் இடிஏ ரிப்போர்ட். அந்த இடிஏ ரிப்போர்ட் முடிஞ்சதுன்னா the next second step which you are looking at is your machine learning models. அது என்ன மாடலாக வேணாலும் இருக்கலாம். ரைட்டா? ஸோ we have to be really careful in what we are doing in this feature engineering part. ஓகே, இடிஏ வரைக்கும் டொமைன் நாலேஜ் இல்லாமல் கூட இங்கே தரை வந்துடலாம். ஓகே, பட் ஃபீச்சர் இன்ஜினியரில் டொமைன் நாலேஜ் இஸ் லைக் நம்ம குழம்புல போட்ட மசாலா மாதிரி. இடிஏ வரைக்கும் அது வந்து உப்பு மாதிரி தேவைப்பட்டிருக்கும், இனிமேல் மசாலா மாதிரி தேவைப்படும். ரைட்டா? எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக வரும். இல்லைன்னா ஃபைனலி மசாலா தனியாக இருக்கும், குழம்பு தனியாக இருக்கும், காய் தனியாக இருக்கும், என்ன, பட் எல்லாமே அந்த சட்டிக்குள்ளே தான் இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் something we have to be careful about. சரியா? ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, let us try and understand this feature scaling தான். ஏன்னா பாக்கி எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். மிஸ்ஸிங் வேல்யூ இம்ப்யூட்டேஷன் பார்த்தாச்சு, கேட்டகரியல் ஃபீச்சர் ஹேண்ட்லிங், ஒன் ஹாட் என்கோடிங் தான். ஓகே, அதில் பெருசாக ஒன்றும் இருக்காது. அவுட்லேயர்ஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பாக்ஸ் பிளாட் போட்டு எப்படி அவுட்லேயர் பார்க்குறது அப்படின்றத. லெட் அஸ் ஒர்க் ஆன் ஸ்கேலிங்கில் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸ்கேலிங் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஸ்கேலிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்குது, நார்மலைசேஷன்ஸ் இருக்குது. ஓகே, கேட்டகரிக்கல். ஸோ that let us take a look at these concepts one by one. நாளைக்கு முடிஞ்சால் ஸ்கேலிங் மொத்தமாக முடிக்கலாம். ஸ்டாண்டர்டைசேஷன், நார்மலைசேஷன் சேர்த்து நம்ம முடிக்க முடியுதான்னு பார்ப்போம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நிறைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸ்கேலிங்கில் கிடையாது, டேட்டா கிளீனிங்ல. மிஸ்ஸிங் வேல்யூ பண்ணும்போது ப்ராசஸிங் இந்த லெவலுக்கு வரும்போதே நீங்கள் வந்து யூ ஷுட் கம்ப்ளீட். இன்கன்சிஸ்டன்சிஸ் இதெல்லாம் யூ ஹேவ் டு கெட் இட் டன் வித்இன் தீஸ் ஃபீச்சர்ஸ். ஸ்கேலிங்கில் மிஸ்ஸிங் வேல்யூ இருந்தால் என்ன ஆகும், அதுவும் ஸ்கேல் அப் ஆகிடும்ல. அதுதான் இந்த ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் மிஸ்ஸிங் வேல்யூ இம்ப்யூட்டேஷன், அடுத்து வந்து ஃபீச்சர் ஹேண்ட்லிங், அதுக்கப்புறம் அவுட்லேயர் டிடெக்ஷன். ஆக்சுவலி சொல்ல போனால் இந்த அவுட்லேயர் டிடெக்ஷன் இங்கே வந்துடணும். அதுக்கப்புறம் கேட்டகரி ஃபீச்சர் வந்து நம்ம அந்த மாதிரி. ஸோ யூ ஹேவ் டு அகைன் யூ ஹேவ் டு டிசைட் which pattern you are taking. ரைட்டா? ஏன் these steps are like they might seem irrelevant, but இது ஒன்னொன்றுக்கும் ஒரு இம்பாக்ட் இருக்கும். ரைட்டா? நாம இப்போ அவுட்லேயர் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவோம்.
இல்லை அவுட்லேயர் நம்ம கவனிச்சிக்க மாட்டோம், ஏதோ இடத்துல போய் மீன் எடுத்து போட்டு போயிட்டே இருந்திருப்போம். வாட் டன் நம்ம அன்னைக்கு பார்த்த மாதிரி தான் ஒரு டிஸ்கிரிட் டேட்டாவில் போய் கண்டினியூஸ் டேட்டா போய் விடும். ஓகே, யுவர் மாடல் ஒன்ட் டிஃபரன்ஷியேட். உங்கள் மாடல் வந்து நீங்கள் கொடுத்துருக்க வேல்யூக்கு வந்து டிஸ்கிரிட் டேட்டா வரணுமா கண்டினியூஸ் டேட்டா வரணுமான்றது அது சொல்லாது. இட் வில் ஜஸ்ட் டூ த அனாலிசிஸ் அண்ட் ப்ரொடியூஸ் இஸ் அவுட்புட். நம்பர் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் பீப்புள்னு பார்க்கும்போது 4.75 வரும். அண்ட் இதுதான். ஸோ தட் இஸ் வேர் த வாட் நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் எல்லாத்துக்குமே பேக்கேஜஸ் இருக்கும். எல்லா மிஷின் லேர்னிங் மெத்தட்ஸுக்கும் பேக்கேஜ் இருக்குது. சைக்கிட் லேர்ன் போனீங்கன்னா டீட்டெயில்டாக எல்லா மாடல்ஸுக்கும் பேக்கேஜ் இருக்குது. மாடல்ஸ், சப் மாடல்ஸ், சப் ப்ரோட்டீன்ஸ் எல்லாத்துக்கும் பேக்கேஜ் இருக்குது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஃபீச்சர் இன்ஜினியரிங் அந்த மாதிரி பேக்கேஜ் இந்த மாதிரி எனக்கு தெரியல. யார் இருந்தால் சொல்லுங்க. ஃபீச்சர் இன்ஜினியரிங் ஏதாவது பேக்கேஜ் இருக்குது அப்படின்னா எந்த பேக்கேஜுமே எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண, நான் ரிசர்ச் பண்ண இந்த ஒரு 3 வருஷத்தில் ஃபீச்சர் இன்ஜினியரிங்க்கு பேக்கேஜ் இல்லை. இடிஏ கூட பேக்கேஜ் இருக்குது. ஓகே, ஸோ இடிஏக்கு பேக்கேஜ் இருக்குது, பட் ஃபீச்சர் இன்ஜினியரிங்க்கு பேக்கேஜ் இல்லை. ஸோ நவ் யூ நோ வேர் யுவர் ஜாப் இஸ் கோயிங் டு பி சேஃப். Okay, at least for the next 10 years, right? This is how you have to find out. Okay, what are the points that cannot be automated is the point where your job is going to be safe for the next few years, right? Another figure out, learn, and everything what I say that is just a guideline. This is not your actual content. Just take the guideline and start working on it. அவ்வளோதான். ஓகே சரி, அப்போ நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃபீச்சர் ஸ்கேலிங் பற்றி பார்க்கலாம். ஓகே சார். ஸ்கேலிங்கில் ஐ எம் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் there will be 2, standardization and normalization. ரைட்டா, இந்த 2 தான் இருக்கும். But still I'll go through my notes again. ரொம்ப வருஷம் ஆச்சு இது நீங்கள் முன்னாடி படிச்சது. I have to refresh. See, the point is like you guys might have known I'm not a data scientist. I left that role 5 years ago. Now it is like எல்லாத்தையும் தூரு பிடிச்சதெல்லாம் எடுத்து எண்ணெயெல்லாம் போட்டு that's how things are moving forward. ரைட்டா, அதனால் I'll have to learn this again. And என்னோட domain expertise, I never chose one. 5 years ago the domain expertise conceptலாம் எனக்கு பெருசாக தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் since I didn't take that as my official role, it never clicked into me. But now that I am learning again, I understand, okay, நம்ம domain expertise எடுத்துக்கணும் அப்படின்னு. Okay, now I am trying to do finance as my domain expertise. Medicalum கொஞ்சம் தெரியும். So medical and finance probably, and the insurance, medical malpractice claims, அந்த மாதிரி அந்த டொமைனை வந்து ஐ பிளான் டு சூஸ். டொமைன்லேயே சப்டொமைன்ஸ் இருக்குது. ஃபைனான்ஸ்னால் ஃபைனான்ஸ்லேயே வந்து நிறைய சப்டொமைன்ஸ் இருக்குது. இன்சூரன்ஸ் டொமைன் இருக்குது, வேறு என்ன டொமைன் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் செக்ஷன் இருக்குது. ஸோ யூ கோ இன் டீப், அது போய்கிட்டே இருக்கும். டொமைன் ஜெனரிக்காலோட நிறைய சப்டொமைன்ஸ் நிறைய இருக்கு. Yeah, that's where the specialization comes in. Okay, so இன்சூரன்ஸ்லேயே வந்து இன்சூரன்ஸ் சேல்ஸ், இன்சூரன்ஸ் அந்த மாடலிங் ஒருத்தங்க இருப்பாங்க, ஃப்ராட் டிடெக்ஷனுக்கு தனியாக ஒருத்தங்க இருப்பாங்க, கிளைமுக்கு தனியாக. புரியுதா உங்களுக்கு? நம்ம இன்சூரன்ஸ் ஃபைனான்ஸாக ஆரம்பிச்சோம், இன்சூரன்ஸ் இந்த இன்சூரன்ஸுக்குள்ளே நம்ம வந்து இது மாதிரி போகிறோம். ஓகே, இன்சூரன்ஸ்லேயே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு தனியாக ஒரு செட் இருப்பாங்க, டேர்ம் இன்சூரன்ஸுக்கு தனியாக. அந்த அது என்ன சொல்கிறது, அந்த டொமைன் வந்து ஸ்ப்ளிட் ஆகிக்கிட்டே போகும். த மோர் மைக்ரோ யூ கோ, the more splits you can see. ரைட்டா, மெடிக்கல் இண்டஸ்ட்ரி நீ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். முன்னாடி மெடிக்கல்னா எம்பிபிஎஸ் வரைக்கும் தானே இருந்தது. இப்போ ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி தானே இந்த ஸ்பெஷலைசேஷன் தான் கொண்டு வந்தாங்க.
ஆமாம் சார். என்ன முன்னாடிலாம் எம்பிபிஎஸ் அவ்வளோதான். 1990s 1995லலாம் வந்து எம்பிபிஎஸ் இருந்தாலே பெரிய ஆள் தான் நீ. இன்றைக்கெலாம் வந்து 2 பிஜி இல்லைன்னா அவனை யாரும் மதிக்க மாட்டாங்க. யூ ஹேவ் டு டு ஃபர்ஸ்ட் ஸ்பெஷலைசேஷன், செகண்ட் ஸ்பெஷலைசேஷன், ரைட்டா? அதனால the more you get into something, the more wider. இது எப்படின்னா இட்ஸ் லைக் அது நல்ல ஒரு சொல்லுவாங்க, நீங்கள் போக போக விரிஞ்சிட்டே போகுமே. என்ன there's this game you have to keep choosing yes or no கொடுத்துக்கிட்டே போகும். ஒவ்வொரு ஓகே செஸ் போர்டு கணக்கெடுத்துக்கோங்க, 64 பாக்ஸ் தான் அதில் இருக்கும். எவ்ரி மூவ் யூ மேக் is a new game actually. Okay, you have only what 16 coins, 32 coins ஆகும், and it's going to play in that 64 boards, 64 squares, but every single move you make it's a new game in chess. அதே மாதிரி சைனீஸில் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கு, அதுவும் இதே மாதிரி தான் செக்கர்ஸ் மாதிரி தான் இருக்கும். எவ்ரி சிங்கிள் மூவ் யூ மேக், but that's a new branch that opens. Okay, லைஃப்பில் அந்த கேம் வந்து நம்மளோட எல்லா ஸ்ட்ராட்டஜியும் you won't be able to get it through your head. அதனால தான் செஸ் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூவுக்கும் they'll have a notes. B6 to B7 அப்படின்னா அதுக்கு ஒரு நோட்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும், ஓகே B6 to B7 இந்த மாதிரி நம்ம ஒரு சினாரியோ மீட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி, ரைட்டா? ஓகே, பேக் டாபிக். நம்ம நாளைக்கு வந்து அப்போ வில் டூ த ஸ்கேலிங் பார்ட். ஸோ யா, அண்ட் அங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இடிஏ வில் பார்க். இடிஏ ஆல்மோஸ்ட் முடிஞ்சது, நமக்கு ஃபீச்சர் இன்ஜினியரிங் முடிஞ்சது அப்படின்னா தென் ஆல் வி ஹேவ் டு டூ இஸ் டு கோ பேக் டு அவர் டேட்டா செட், apply all the concepts which we have learned, and do the visualization part and complete it. Yes, sir. I was actually hoping to move to machine learning inniki, but when I looked at the course, right, அன்னைக்கெல்லாம் பின்னிங் அப்படின்ற கான்செப்ட் நம்ம பேசணும். பின்னிங்னா என்னென்னு தெரியாது அப்படின்றத யாருமே சொல்லல. பின்னிங்னா என்னன்னு சொல்லுங்க. வாட் எக்ஸாக்ட்லி இஸ் பின்னிங்? Bucketing the values of the numerical data in a range. பின்னிங்னா converting numerical data into categorical data. அதான் அது வந்து அன்னைக்கு நம்ம வந்து பின்னிங் பண்ணதால பின்னிங்னா என்னன்னு தெரியும். இல்ல சார், இது நான் 100 கோடிங் பண்ணிருக்கேன், ஆனா கரெக்ட்டா எனக்கு எப்படி அந்த கோட் ஜெனரேட் ஆகுதுன்னு தெரியல. எக்ஸாக்ட்லி, நம்ம we know the terminologies. உள்ள என்ன நடக்குது, லாஜிக் என்ன அப்படிங்கற அந்த டீடைலா நம்ம வந்து போகலாம். we know ரைட்டா, 100 என்கோடிங் என்ன, இது எப்படி வர்க் ஆகும், இந்த ஃபீச்சர் செலக்ஷன் எல்லாமே நம்ம பண்ணிருக்கோம். see you are data scientist, so normally இந்த டைம்ல you would have done everything. EDA ரிப்போர்ட் நீங்க கண்டிப்பா ஜெனரேட் பண்ணிருப்பீங்க. அது சார் இந்த 100 கோடிங் நாங்க பண்ணிருக்கோம், லைப்ரரி இம்போர்ட் பண்ணிருக்கோம். அதுல வந்து இது வரும், கன்வர்ட் பண்ணி கேட்டகரிக்கல் காலம் எல்லாத்தையும் நியூமரிக்கா மாத்தி எல்லாமே பண்ணிருக்கோம் பைத்தான்ல. ஆனா வந்து பேக்ல இது வந்து இப்படி தான் மாத்துதுன்னு எனக்கு தெரியாது. that is the point, right? So feature engineering point என்ன அப்படின்னா, whatever I am teaching right now, it will be somewhere in the back of your head, and when you are performing something you will not do a idiotic mistake. Okay, it's like driving the car தான். அந்த காரை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சால் you can avoid grave accidents will happen. என்ன முட்டாள்தனமாக நம்ம போய் ஒரு ஆக்சிடென்ட் பண்ண மாட்டோம். என் ஃப்ரெண்டோட அப்பா ஒரு கார் வச்சுருக்காரு, பிரேக்கே பிடிக்காது அந்த காரில். மனுஷன் திருவனந்தபுரத்துலேருந்து சென்னை வரைக்கும் எப்பவும் எடுத்து வச்சு கொண்டு போகிறார். இது வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட் கூட அவர் பண்ணது கிடையாது. அவர் பிரேக்குக்கு பதிலாக கியரை தான் பிரேக்காகவே யூஸ் பண்ணுறாரு. That's because he is accustomed to that car. அவருக்கு தெரியும் அந்த காரை எங்கிட்டு போனால் எப்படி போகும் அப்படிங்கிறது. வேறு எவனும் அந்த காரை ஓட்ட முடியாது. நான் ஒரு நாள் எடுத்துட்டு பிரேக் வச்சு பிரேக் நிற்க மாட்டேங்குது சீரியஸ்லி. அண்ட் அது பழைய காரணம், இஸ் நாட் ஈவன் பாதர்ட். அது இடிச்சா கூட அவர் கண்டுக்க மாட்டார். ரொம்ப பழைய கார். அவர்
எப்படி பார்த்தா 20 years old அந்த கார் இருக்கும். ஓகே. என்ன அவர் ட்ரிவாண்டத்துலேருந்து எல்லாரும் சொல்லிட்டோம் அதை கொஞ்சம் சரி பண்ணலாம் இல்லை அப்படின்னா சரி பண்ணுறதுக்கு பார்ட்ஸ் கிடைக்கல அப்படிங்கிற அப்போ ஏன் ஓட்டுறீங்க அப்படின்னா அதை தான் வச்சு ஓட்டுவார். ஸோ தீஸ் திங்ஸ் வாட் எவர் வி ஆர் டிஸ்கஸிங் ரைட் யூ ஆல்ரெடி ஹேவ் ஆல் பேக்கேஜஸ் ஃபார் திஸ். ஒன் ஹார்ட் என்கோடிங் நீங்கள் உட்காந்து பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. பட் யூ வில் நோ வாட் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா எங்கேயோ ஒருக்குமே முட்டும் போது தெரியும் அப்போ இது இந்த இடத்துல தான் அது மிஸ்டேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது. ரைட்டா எங்கேயோ போயிட்டு ஓகே என்னோட அவுட்புட்டில் டீவியேஷன் வருதுன்னு சொல்லி நீங்கள் பேக் ட்ராக் பண்ணும்போது என்ன யூ வில் நெவர் சஸ்பெக்ட் அ பேக்கேஜ். என்ன வெள்ளையாக்கம் போய் சொல்ல மாட்டான்டாலும் அவ்வாறு தாண்டி போயிடும். ஆனால் அங்கிட்ட அது உங்கள் டேட்டா வந்து தட் இஸ் த பேக் ட்ராக்கிங் ஹேப்பன்ஸ். பேக் ட்ராக்கிங்லேயே உங்களால் வந்து இங்கே மிஸ்டேக் ஆகிருக்கும்னு சஸ்பெக்ட் பண்ண முடியலன்னா பேக் ட்ராக்கிங்கில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டே இருப்பீங்க. ஓகே என் ஒன் ஹார்ட் என்கோடிங் தப்பாக இருக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு இது வந்தால் தான் அந்த அவுட்புட் எடுத்து போகும்போது ஒன் ஹார்ட் என்கோடிங் கேட்டால் நடந்ததுக்காண்ட தெரியும். அப்போது ஒன் ஹார்ட் என்கோடிங் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1 and 0 ஆகும். அதெல்லாம் நீங்கள் அது என்ன நடந்ததுக்கின்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு எதை புரியும். இந்த மாதிரி இப்போ நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுற எல்லாமே மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் வில் பி ஹேவிங் அ பேக்கேஜ் அசோசியேட்டட் டு எக்ஸப்ட் ஃபார் ஃபீச்சர் இன்ஜினியரிங். நான் பார்த்த வரைக்கும் டேட்டா விஷுவலைசேஷன்ஸுக்கு எல்லா சார்ட்ஸுக்கும் பேக்கேஜ் இருக்குது. ரைட்டா எல்லா மிஸ்ஸிங் வேல்யூ ஹேண்ட்லிங்க்கும் ஃபில்லினே இதுன்னு எல்லாத்துக்குமே பேக்கேஜ் இருக்குது. ஓகே டேட்டா க்ளீனிங் ப்ரிப்பரேஷன் ஜேசான்லேருந்து சிஎஸ்சியாக கன்வெர்ட் பண்ணுறது எல்லாத்துக்கும் பேக்கேஜ் இருக்குது. மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் எல்லா மாடல்ஸுக்கும் தே ஹேவ் பேக்கேஜ். ஃபீச்சர் இன்ஜினியரிங் மட்டும்தான் அவனுக்கு பேக்கேஜ் இல்லை பிகாஸ் தட் இஸ் ஹெவிலி டிபெண்ட் ஆன் த டொமைன் எக்ஸ்பர்டீஸ். ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆட்டோமேட் பண்ணால் எந்த செல்லாம் ஆட்டோமேட் பண்ணணும் எந்த செல்லாம் ஆட்டோமேட் பண்ண முடியாதுன்றது. திஸ் இஸ் நோ எந்த ஒரு ரோலாக இருந்தாலும் திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே இன்றைக்கி எல்லாம் சொன்னாங்க சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ரோலை வந்து எடுத்து வச்சு சொல்கிறோம். அதெல்லாம் கிடையாது. இட் டுக் த கிராண்ட் ஜாப் ரிப்பீட்டடாக. இப்போ நான் உட்காந்து இப்போ நான் ஒரு HTML பேஜ் போடணும் அப்படின்னா நான் உட்காந்து 1 மணி நேரம் டைப் அடிக்க வேண்டிய வேலையை அது டைப் அடித்து கொடுத்தது. பட் இன்ஸ்ட்ரக்ஷன் நீ என்ன டைப் அடிக்கணும்னு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நான் தான் கொடுக்குறேன். தட் SOW இஸ் பீங் கிவன் பை மீ. ரைட்டா அந்த ஸ்கோப் ஆஃப் ஒர்க் இருந்தால் தான் அது எனக்கு கோடை கொடுக்குது. இட்ஸ் பேசிக்கலி வாட் ஜூனியர் இன்ஜினியரோட வேலையை அது எடுத்துக்குது. ஸோ இப்போ ஜூனியர் இன்ஜினியருக்கு என்ன வேலையாக இருக்கணும் இந்த SOW ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் அ ப்ராப்ளம் ப்ரிப்பேர் SOW. நீ இப்போவுமே வந்து நான் கோடில் என்னோட எக்ஸ்பர்டீஸ் வந்து நான் கோட் அடிக்கிறதா தான் என்னோட டொமைன் நான் காட்டுவேன் அப்படின்னா there is a guy who is going to do it 1000 times better than you. There is already a guy. Okay, that GPT $20 per month he is going to perform better than you and top all of the no tiring, right? And GPT evolution in the last 5 years you can see how far it came. Imagine next 10-15 years it learns. Right? So you have to understand where you have to put your effort, which is your எது உனக்கு உதவும் அப்படிங்கிறத நீ தான் கண்டுபிடிக்கணும். No one else can do that for you. Okay, பார்க்கலாம் நம்மளால் மிஷின் லேர்னிங் I was planning to complete the machine learning in like 1.5 years. மிஷின் லேர்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியோ 6-7 months எடுத்தோம். அதுக்கப்புறம் you have deep learning போகணுமா வேண்டாமன்றது you guys can decide, but I'll go. ஏன்னா டீப் லேர்னிங் வந்து something I have to learn. ஆனால் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி I have to get the proper machines. இந்த மெஷின்ஸ் எல்லாம் பார்த்தாது சரியா. ஓகே ஸோ டுமாரோ லெட்ஸ் டூ திஸ் பார்ட் அண்ட் அங்கேருந்து நம்ம எப்படி எடுத்து போகிறதுன்றது பார்க்கலாம் சரியா. ஓகே சார். ஓகே கைஸ், see you, bye. Thank you sir. Thank you.